நாய்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த வெறிநோயை முற்றிலாக தடுக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். இப்போ இந்த கால்நடை எண்ணிக்கை குறைப்பதற்கு ஒரே தீர்வானது கால்நடைகளுக்கு, இந்த நாய்களுக்கு, திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுக்கு ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் வீட்டில் இருக்கிற பெட் டாக்ஸுக்கும் நம்ம வேக்சினேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா தடுப்பூசி. இந்த தடுப்பூசி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சார்ட் போட்டு தடுப்பூசி போடுற மாதிரி பெட் அனிமல்ஸுக்கும் டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்கும் சார்ட் போட்டு தடுப்பூசி போட்டு வரோம். ஸோ நாயினால் நம்மளுக்கு கெடுதல் கிடையாது, துன்புறுத்தல் கிடையாது, அது நன்மை தான். ஆனால் அந்த நாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்கு அறுவை சிகிச்சை, கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து அதற்கு வெறிநோய் தடுப்பூசி போட்டு குடல் புழு நீக்க மருந்து கொடுத்து எந்த டாக் அடித்தாலும் ரேபிஸ் வந்துடும்ன்ற ஒரு தப்பான விஷயம் மைண்டில் ஜனங்க மத்தியில் இருக்குது. அது தப்பு. ரேபிஸ் டாக் அடித்தா மட்டும்தான் நம்ம ரொம்ப பயப்படணும். ஏன்னா அந்த டாக் கிட்ட இருந்தால் நமக்கு ரேபிஸ் வரும்.